ஐயா, துணை முதலமைச்சர் ஒரு மேடையில பேசும்போது இப்ப என்ன சொல்றாருன்னா, எமர்ஜென்சி பீரியட், மிஸ்ஸா பீரியடே பார்த்து தூக்கி அடிச்சு வந்தவங்க திமுக காரவங்க. எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது. இங்க குறிப்பிட விரும்புகின்ற, பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞரணி தம்பிமார்களை தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும், பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க, கட்சி பேரை மாத்திட்டாங்க. ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க அதுல தெளிவில்லாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசுனதை நீங்க சரியா கேட்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சியுடைய பேரே ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்திட்டாரு. அது எமர்ஜென்சி பீரியட்ல பயந்து மாத்திட்டாருன்னு அவர் சொல்றாரு. எமர்ஜென்சி பீரியட்ல ஒண்ணு, இன்னொன்னு தமிழ்நாட்டுல இருக்க, அதாவது இந்த ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய மாநில கட்சிகளை நாங்க கலைச்சிருவோங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே எம்ஜிஆர் பயந்துகிட்டு மாத்திட்டாருன்னு ஒரு வித புது கதைய இவர் இப்ப சொல்றாரு. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்துல எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அதாவது சவுத் இந்தியாவுல, தென்னகத்துல கேரளாவுல ஒரு மலையாளி முதலமைச்சர், தமிழ்நாட்டுல ஒரு மலையாளி முதலமைச்சர். அப்ப ரெண்டு மலையாளிங்க இங்க தென்னகத்துல முதலமைச்சரா இருக்கணுமான்னு ஒரு பெரிய புரபகண்டா பண்றாரு எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டா. அப்பதான் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நீ என்னப்பா சொல்றது, தென்னகத்துல மாத்திரம் தான் அதிமுக ஆளுண்டு, இந்தியா முழுவதுமே நாங்க கொண்டு போக முடியும், ஆளக்கூடிய இந்தியா முழுவதும் என்னை தெரியும், என்னுடைய கொள்கையை இந்தியா முழுவதும் ஏத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்டு, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அந்த பேரை மாத்தினாரே தவிர, இவர் சொல்ற மாதிரி எமர்ஜென்சிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு மாத்தல. இந்த எமர்ஜென்சி பீரியடுக்கோட இருக்கும் போது இந்திரா காந்தியும் சரி, மத்தபடி அதுக்கு அடுத்து வந்த மொரார்ஜி தேசாய் அவர்களும் சரி, யாரு மத்தியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது பிரதமராக வந்தாங்களோ அவங்களோட எல்லாம் மாநில அரசு நலன் கருதி கூட்டாக இருந்தவர் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவங்க நம்ம முன்னாள் மாநில முதலமைச்சர் கருணாநிதி குடும்பம் மாதிரி பயந்து ஓடுனவர்லாம் அவர் கிடையாது.